அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல். குறள் எண் 1169. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. இந்நாள் இரவு மிகவும் நீண்டுள்ளது. கொடியவர் செய்த கொடுமையை விட இது கொடியது. கொடியார் கொடுமையின் தாம் கொடியது. இந்நாள் நெடிய கழியும் இரவு. The night is very long. It is more cruel than the cruelty done by the crueler. கொடுமை செய்த காதலரை விட கொடுமை தருவது நீண்டு இருக்கும் இந்த இரவு. இது என்னுடைய துடிப்பா. கொடுமை செய்த காதலரை விட கொடுமை தருவது நீண்டிருக்கும் இரவு. கவிப்பேரரசு உரை. பிரிவாற்றாமையின் பெரும் துன்பத்தால் பொழுது போகாதிருக்கும் இந்த காலத்தில் நெடிய இரவு நீண்டு கழிகின்றது. காதலர் எனக்கு செய்த கொடுமையை விடவும் இரவு செய்யும் கொடுமை பெரியது. இவர் ரொம்ப கொடுமைக்காரர். ஏன் கொடுமைக்காரர்? என்னை திருமணம் செய்து கொண்டு விட்டார், என்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என்று உறுதி செய்தார். இன்றைக்கி அவருக்கு ஒரு துபாயில் வேலை கிடைத்து விட்டது. உடனடியாக என்னை விட்டுவிட்டு அவர் துபாய்க்கு சென்று விட்டார், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று. இவர் பெரிய கொடுமைக்காரர். அவர் செஞ்ச கொடுமையெல்லாம் என்ன கொடுமைன்னா, இந்த ராத்திரி முடிய மாட்டேங்குது. நான் அவர் நினச்சி படுத்து பார்க்குறேன், கண்ணை மூடி பார்க்குறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. பல பேர்த்துக்கு அந்த தூக்கம் வராத அந்த நிலைமைக்கு வந்திருப்போம். உதாரணமாக தேர்வுக்கு முந்தைய நாள் சில பேர்த்துக்கு இருக்கும், அல்லது தேர்வினுடைய முடிவு வர நாளுக்கு முதல் நாளாக இருக்கும், அல்லது முடிவு வந்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி மார்க் ரொம்ப குறைஞ்சி போச்சேன்னு சில பேர்த்துக்கு தூக்கம் வராது. நம்ம எதிர்பார்த்த விட இவ்வளோ அதிகமாக வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியில் சில பேர்த்துக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி பல காரணங்கள்னால தூக்கம் வராமல் புரண்டு இரவில் படுத்து கொண்டிருப்போம் பலரும். இங்கே தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், அதனால் தூக்கம் வரல, அவள் புரண்டு கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி புரண்டு படுக்கும்போது நம்ம நேரம் கடிகாரத்தை எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ராத்திரி ஒரு மணி இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுப்போம், தூக்கம் வராது. சரி, ஒரு 3 மணி 4 மணி ஆயிருக்குமா, கண்ணை மூட்டே இருப்போம், தூங்குன மாதிரி இருக்கும், தூங்காத மாதிரி இருக்கும். ஒரு 3 மணி 4 மணி ஆயிருக்குமா அப்படின்னு எந்திரிச்சு நம்ம கடிகாரத்தை பார்த்தா அப்போ தான் 1:25 காட்டும். ஒரு 25 நிமிடம் போனது நமக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போன மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஏற்படும். அதனால தான் அந்த ராப்பொழுது அவ்வளோ நீண்டிருக்குது. ராப்பொழுது எதுவும் நீண்டலை, அது அதே அளவு தான். அந்த மனதில் இருக்கும் துயரத்தினால அந்த இரவு ரொம்ப நீளமாக தெரியுது தலைவிக்கு. இதை தாங்க வள்ளுவர் இந்த குறளை சொல்கிறார். இதுக்கு ஒரு அற்புதமான பாடல், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல். ஏன்னா அந்த பாடலுடைய வரிகளாகட்டும், அந்த இசையாகட்டும், அதை பாடி அந்த குறளாகட்டும், அதில் நடித்தவர்களாகட்டும், அனைத்துமே நம்மை அப்படியே மெய்மறக்க செய்யக்கூடிய ஒரு பாடல். கேளுங்க. கனவில் வந்தவர் யாரென கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி. இளமையெல்லாம் வெறும் கனவுமயம், இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது, மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி என்று இதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் சில நேரங்களில் கண்ணீர் கூட வர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல். இதை தாங்க வள்ளுவர் சொல்கிறார். இந்த ராப்பொழுது இவ்வளவு நீளமாக இருக்கிறது அப்படிங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இங்கே தலைவனை கொடியவரும் திட்டியும் சொல்கிறார். கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்திராலய விழியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி அவர்கள் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வாகர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.